கழக அரசு அமைந்து கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ஆகின்றது. இந்த 4 வருடங்கள்ல நம்முடைய திராவிட மாடல் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கின்றது. சிலவற்றை மட்டும் இங்கே குறிப்பிட நான் விரும்புகின்றேன். 2021 ஆட்சிக்கு வந்ததும் நம்முடைய கழக தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண கையெழுத்து திட்டம் தான். அந்த திட்டத்தின் மூலம் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். அந்த திட்டத்தின் மூலம் இதுவரை மகளிர் சுமார் 620 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் தாய்மார்களும் ஒவ்வொருத்தரும் மாசம் கிட்டத்தட்ட 900 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. அடுத்து பெண்கள் படிக்க வேண்டும், பள்ளிக்கூடம் முடிச்சு வீட்டுல உட்காரக்கூடாது, அதுக்கப்புறம் காலேஜ் போய் உயர்கல்வி படிக்கணும்னு புதுமை பெண் அப்படின்ற திட்டம். மாணவிகளுக்கு உயர்கல்வியில் சேர்கின்ற ஒவ்வொரு மாணவிக்கும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அந்த புதுமை பெண் திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வச்சாங்க. மாணவிகளுக்கு மட்டுமல்ல மாணவர்களுக்கும் உண்டு என்று சென்ற வருடம் தமிழ் புதல்வன் திட்டத்தை துவங்கி வச்சாங்க. இந்த 2 திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட 8 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க. அதே போல காலையில எழுந்து சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைகளை வெறும் வயசுல பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க, கிராம பகுதிகளில் முக்கியமா. ஆனால் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு திட்டம், அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். காலையில குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு போனா 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை அனைத்து குழந்தைகளுக்கும், 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் காலையில பள்ளிக்கூடத்திற்கு போனா முதல்ல தரமான உணவு, காலை உணவு, அதன் பிறகுதான் அவங்களுக்கு கல்வி. ஒவ்வொரு நாளும் 20 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம், அதை செயல்படுத்திய நம்முடைய தலைவர் அவர்கள், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஒவ்வொரு மாதமும் 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை சென்று கொண்டிருக்கிறது. மாநில முதலமைச்சருடைய அறிவுரையை பெற்று இன்று 3 மாதங்கள்ல இன்னும் அதிகமான மகளிருக்கு உரிமை தொகை வழங்கவும் நம்முடைய திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. எனவே இந்த அரசு உங்களுக்கான அரசாக, உங்களுக்காக உழைக்கின்ற அரசாக செயல்பட்டு வருது.